ஹாய் வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்டுனே இருக்கும்போது உங்களால் செஞ்சு கொடுக்க முடியல, இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பாக்ஸை போட்டு வச்சுருங்க. ஒரு வாரம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்க சில பொருளே போதுமானதாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் முதல் முறை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் போடுவேன். பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க, இந்த ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் பால் ஒரு 100 ml ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆறின பால் தான். இப்போ இது கூடவே சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டால் போதுங்க. இது ஆர்டினரி சுகர் நம்ம யூஸ் பண்ணால் தான், நீங்கள் பவுடர் சுகரோடு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இதுக்கிடையில் ஒரு கப் எடுத்துருக்கேன். இதில் 1/2 கப் நான் ரவை எடுத்துருக்கேன். நம்ம உப்புமா யூஸ் பண்ணுற ரவை தான். இது கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்கு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் மிக்ஸில் போட்டு ஓட்டி எடுத்து வந்துடுறேங்க. ரொம்ப பவுடராக வராது, லைட்டாக குறன்னு தான் இருக்கும். அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஓட்டி எடுத்து வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இதற்கிடையில் எனக்கு பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நான் கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேங்க. 1/2 கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இது நீங்கள் கோதுமை மாவுலேயே செய்யுங்க, அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். போட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா ரவை, அதையே நம்ம கொட்டிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் துருவி கூட போட்டுக்கலாங்க. நான் போடலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் நான் போட்டிருக்கேன் வாசனைக்கு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நெய் மாவோடு நல்லா கோட்டாகி வந்துடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரை பால் இருக்குது தெரியுங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைய போகிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சிருங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் போதும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் வறுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கூடவே நட்ஸ் கூட நிறைய நீங்கள் போட்டுக்கலாங்க. பாதாம் பிஸ்தா அதோட போட்டுக்கலாம். நான் வேறு எதுவும் போடலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிசுற மாதிரி இந்த மாதிரி கிடச்சிடும். ரொம்ப சாஃப்டாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மாவு ஃபுல்லாக கிளியராக இருக்காது, இந்த மாதிரி தான் வெடிப்பு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, வெறும் பால் தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நான் பாதியாக பிரித்து உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஷீட் போட்டிருக்கேன். நீங்கள் ஷீட் இல்லைனாலும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்து போட்டிருக்கேன். ஷீட் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. நம்ம சப்பாத்தி உருட்டை கட்டை எடுத்துறீங்களா, அது மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் அப்படியே ஷேப்பாக கட்டுட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ண போகிறேங்க. ரொம்ப திக்காக வேணால் தின்னாவே கட் பண்ணி எடுத்துருங்க, அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வெந்து வரும். கட் பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் நான். இப்போ வானலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சி வருது. நல்லா காஞ்ச பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா போட்டு நல்லா பொன்னிறமாக வருங்க. அந்தளவு நல்லா கிறிஸ்பியாக வரும். அப்போ தான் இந்த மாதிரி ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ரஸ்க் எப்படி இருக்கணும் அதே மாதிரி ஷேப்பில் கிடச்சிருங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க. இது கூட தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் வறுத்து சேர்த்துக்கலாம், நட்ஸு சேர்த்துக்கலாம். தேங்காய் டைரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 15 days வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சி வர ஆரம்பிக்குது. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பு சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்கணுங்க, ஏன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். அதனால் பொறுமையாக பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சுகர் போட்டிருக்கோம், நீங்கள் தேவைப்பட்ட நட்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். எல்லா மாவையும் இது மாதிரி நான் பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இதை கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸாக இருக்கும். இது டீ டைமில் கொடுக்குற ஸ்நாக்ஸாகவே இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டீ டைமுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ்னால் செய்யலாம். கடையில் வாங்கி கொடுக்காம அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸு. ஒரு 15 to 20 minutes செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நம்ம வீட்டில் செய்கிறதால கோதுமாவில் செய்கிறது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.